வரலாற்றை தேர்காலன் மகனை நியாயம் காத்த மனுநீதி சோழன் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகார் என்ற ஊர் பெருவணிக மாசாத்துவாரின் மருமகன். என் பேர் கண்ணகி. முறையில் என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்கின்ற தென்னகத்தில் முன்புரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலே முத்தமழை காப்பாற்றும் மூவேந்த பரம்பரையின் பெருமையினை முளையாக்கும் பறிபுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் கைச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான நெடுஞ்செழிய பாண்டியனே துணிந்திரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கின்றார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்ற அந்த கொடிக்கம்பம் விழுந்துவிட அயல் நாட்டார் இகங்களைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பு காலை கொள்ளையுண்டு கோவலன் மனைவி கண்ணகி நான் தான் என்பதை மறந்திருக்கிறே அறிந்திருக்க. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, கல்வன் குற்றம் சாட்டே நீதான் கல்வன். கல்வனை தமிழகத்தில் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லார் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லார் வகுத்ததே இந்த நீதி. அதனால் தான் நான் வணங்குகிறேன் என் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலில் தள்ளிவிட்டீர்களே. கொற்றவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்திலே விசாரிக்க வேண்டிய இந்த வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிந்து விட்டது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றச்சாட்டப்பட்டவரின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொலைவானன் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? நீயே அரங்காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உன் கணவன் கையிலிருந்து அரசி கோபலந்தேவியின் கார் சிலம்பு. கோபலந்தேவியின் சிலம்பல்ல, கோபலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீதான் குற்றவாளி. அதனால் வழக்கறிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. ஆன்றோர்களை ஆட்படைக்கும் ஆட்கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை மறைக்காமல் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுரம் தேவியின் காசிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை யாராயாமல் வழங்கப்பட்டது தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவனை கொன்று விட்டீர்களே. அப்படியானால் தேவனின் இருக்கும் சிலம்பு அவற்றில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாய். இப்படி ஒரு கேள்வி என்னவனை கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? என் கணவனின் பெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீர்களா நீங்கள்? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, என் கணவனின் வெட்டுப்பட்ட தலை போல் உன் தலையிலும் தொங்க வைக்கிறேன் பாண்டியா. உன் மனைவியின் காசு நம்பல் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். எங்கே பார்க்கலாம்? தேவி, உங்கள் சிலம்பை தாருங்கள். இதோ பார். பாத்தியா? மாணிக்கங்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்ணீர் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா. பார் மற்றொரு சிலம்பை. மாணிக்கங்கள். பாண்டிய மன்னா, உன் நேர்மை எங்கே? உன் தலை தொங்கி விட்டதா? உனக்கு எதற்காக செங்கோல்? செங்கோல் எனக்கு தேவையில்லை. பாவம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? மணிமுடியும் எனக்கு தேவையில்லை. வேந்தர் குலத்து கிழிவு கற்பிக்க வந்த உனக்கு செங்கோற்ற குடை எதற்காக? செங்கோற்ற குடையும் எனக்கு தேவையில்லை. அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த நீ நன்றாக அழு. தேவி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன நானே கல்வன். என்னை மன்னித்துவிடும். அரசே, நீதி தவறியதால் வளைந்த இந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள்.